ஆட்சியிலலாம் தமிழ்நாட்டுக்கு புயலோ, மழையோ வந்தா நம்ம ஆளுங்க உடனே டெல்லிக்கு ஃப்ளைட் ஏறுவாங்க. அங்க போய் மனுவ கொடுத்துட்டு, சென்னை ஏர்போர்ட்ல வந்து இறங்கி, மத்திய அரசு தமிழ்நாட்ட வஞ்சிக்குது. கேட்ட நிதியில 10% கூட தரலன்னு மைக்க பிடிச்சு அழுதுகிட்டே இருப்பாங்க. அப்படியே காசு வந்தாலும் எவ்வளோ வந்துச்சுன்னு ஓப்பனா சொல்லவும் மாட்டாங்க. ஏன்னா கணக்கு கேட்பாங்கல்ல. ஆனா, இப்ப தாவேக்கா ஆட்சியில சீன் டோட்டலா தலைகீழா மாறிடுச்சு. மழை வர்றதுக்கு முன்னாடியே பேரிடர் மேலாண்மைக்கு 1000 கோடி வேணும்னு கேட்டிருக்காங்க. டெல்லியும் மறுப்பு, வெறுப்பு எதுவுமே இல்லாம அப்படியே அட்வான்ஸா பார்சல் பண்ணி அனுப்பிட்டாங்க. முன்னாடி எல்லாம் டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் டாம் அண்ட் ஜெர்ரி சண்டை தான் நடக்கும். ஆனா இப்போ டெல்லிக்கும் நம்ம தாவேக்கா அரசுக்கும் கெமிஸ்ட்ரி செம்மையா ஒர்க் அவுட் ஆகுது போல. முன்னெச்சரிக்கையா 1000 கோடி அசால்ட்டா வாங்கி ஹெலிகாப்டரையும் ரெடியா வச்சு முந்தைய ஆட்சிகளின் மந்தமான அரசியலுக்கு தாவேக்கா அரசு கொடுத்திருக்கிற தரமான சாட்டையடி இது. கேட்ட உடனே ஃபண்டு வருதுன்னா அப்ப தாவேக்கா அரசின் டெல்லி வெயிட் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஆனா ஒண்ணு, காசு முன்னாடியே வந்ததால இனிமே நிதி தரலன்னு சாக்கு சொல்ல முடியாது. காசும் வந்தாச்சு, கடமையும் வந்தாச்சு. இனி ஜெட் வேக ஆட்டத்தை பார்ப்போம். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே.